என்னண்ணே இது செக் பண்றீங்களா? Is everything okay? ஓகேவா? மனிதர்கள் வந்து எனக்கு 2 பேரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒன்று தலைவர், இன்னொன்று அக்கா. இந்த 2 பேர்த்தையுமே என்னன்னா, ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எதுக்குங்க நீங்க ஓடுறீங்க அப்படின்னு தோணும். என்னண்ணே இது செக் பண்றீங்களா? யார் மேடம் வர்றாங்களா? அவங்க தான்ப்பா மேடம். Is everything okay? ஓகேவா? Hala 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 na Gaza 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 na Hala 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 na 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 சார் அப்படிலாம் பார்க்காதீங்க. இது என் பொண்ணு 10 மாசம். நான் தான் எனக்கே ஏய்யா, புரியலப்பா. எங்களுக்கு மேலேயா பாதுகாத்துருவீங்க? பார்க்கதையா சாப்பிட்டுனாங்களா? சாப்பிட்டதெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? வேணாம், வேணாம், வேணாம். அவ்வளோ வேணாமாக்கா? தம்பி நீங்களா ரெஸ்ட் எடுங்க. நான் 5 நிமிஷத்துல மேடம் அனுப்பிச்சிடுறேன். என்ன சாரா இந்த ஆட்கள்லாம் எங்க பிடிச்சிங்க? நானே வரும்போது அது மட்டும் தான் நான் சொன்னேன். அப்படியா? நான் இருக்கிற சைஸுக்கு எதுக்கு 6 பேரு இவ்வளவுதான் நான் கேட்டேன். ஆனா ஒவ்வொருத்தர் 6 பேர் மாதிரி இருக்காங்களே, அது எனக்கு தான் பயமா இருக்கு. சிரிச்சுக்கிட்டு நாங்க வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டே வந்தோமா, ஃபுல் காலேஜே மிரண்டு போயிடுச்சு. அப்படியே நாங்க நடக்கிறதுலாம் பார்த்து ஜாலியா இருந்தது. நான் கிட்ட வந்து இப்படினார்ல, எனக்கு ஒரு மாதிரி என்ன அடிப்பார் ஒருக்கு. நல்லா பண்ணீங்க. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சேன் என்ன பண்றானுங்க இவனுங்க அப்படின்னு. பட் தேங்க்யூ சோ மச் கைஸ். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ. அடுத்த தலைமுறை அந்த இடத்துல அக்காவுடைய வாரிசே இருப்பாங்கங்கிறது தான் எங்க எல்லாருக்கும் இன்னும் மகிழ்ச்சி. என்னன்னா இப்ப அக்கா இவனை நம்மளை விட அதிகம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல எனக்கு இப்போ சமீப காலத்துல ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாவே நெப்போட்டிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐம் ஷூர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் நெப்போட்டிசம் இஸ். இட் நான் மீடியாவில் இருக்கேன் அப்படின்றதுனால என்னுடைய மகள் ஆட்டோமேட்டிக்லி மீடியாவுக்கு வந்துருவா அப்படின்ட்டு. மக்கள் வந்து மக்குகள் கிடையாது, ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும் இந்த டேலண்ட் இருந்ததுனா தான் இங்கே இருக்க முடியும். டேலண்ட் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது ரொம்ப கிளியர். நான் இவளுக்கு ஒரு திறமை இருக்கு, ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது, அந்த வாய்ப்பினால் அது ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வர வாய்ப்புகள் எல்லாம் இவளுடைய உழைப்பினால் மட்டும்தான். இந்த இடத்துல போய் அவள் உட்காரணும் அப்படின்னு நானோ என் கணவரோ எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமோ நினச்சது கிடையாது. இவளுக்கு என்ன அமையுமோ அது அமையும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு தாயாக பெருமை உண்டு தட் என் பொண்ணு எனக்கு நிகராக மேடையில் நிற்கிறா அப்படின்னு, காம்படிஷனாக நிற்கிறா அப்படின்றது. ஒரே ஓட்டிங்கில் வந்து 2 பேருடைய மூஞ்சை போட்டுட்டு யார் நல்ல ஆங்கர்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன அநியாயம் தோணும். ஆனாலும் அதையும் தாண்டி வந்திருக்கோம். நெப்போட்டிசம் இஸ் அ ஸ்டூபிட் வேர்ட் டு யூஸ். ஏன்னா திறமை இருக்கும் இடம் தான் அது தொடரும். திறமை இல்லாத இடத்துல நீங்கள் காசு போட்டுக்கிட்டே இருக்கலாமே தவிர்த்து அது will not reward you. ஸோ ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேஸ் அ டைம். எனக்காக இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய மகளை ஒரு ஆங்கராகவோ ஒரு ஆக்டராகவோ வைக்கிறதுக்கு யாருக்கும் டைமும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவளுக்கு திறமை இருந்தால் அவள் உழைத்தால் மட்டும் அங்கே இருப்பா. இல்லைன்னா கட்டி கொடுத்துட்டு ஒரு அழகான இடத்துல நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா. ஓகே, கேப் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க போட வேண்டியதை போட்டுக்கிட்டே ஆமா, இருக்கீங்க. கரெக்டா சொல்லுங்க. நிஜமாவே ஒரு மருத்துவருடைய அடுத்த வாரிசு மகள் மருத்துவர் ஆகலாம், ஒரு வக்கீலுடைய மகள் வந்து வக்கீல் ஆகலாம், ஒரு பொறியாளருடைய மகள் வந்து பொறியாளர் ஆகலாம். ஆனா என்னைக்குமே ஒரு நெறியாளருடைய மகனோ மகளோ திறமை இல்லாம நெறியாளர் ஆகவே முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய உதாரணம் சாரா. ஜாரா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இப்போ நீங்க? நான் இப்போ 10ஆவதுல இருக்கேன். எத்தனை வருஷமா 10ஆவதா படிக்கிறீங்க? இதுதான் இப்போதான் முதல் வருஷம். போக போக தான் தெரியும் வந்து முதல் வருஷமா 2வது வருஷமா. இந்த புள்ள 10ஆம் கிளாஸ் படிக்குதான். யாரெல்லாம் நம்புறீங்க? அவங்கள கை தூக்குங்க. இல்ல அப்ப என்ன நம்மள இல்ல, யாரெல்லாம் நம்பல இந்த பொண்ணு 10ஆவதுன்னு சொன்னா? 5ஆம் கிளாஸ்ல ஒரு 5 வருஷம், 6ஆம் கிளாஸ்ல 6 வருஷம், 7ஆம் கிளாஸ்ல 7 வருஷம் இருந்து வந்த மாதிரி. தப்பு உண்மையா சொல்றீங்கன்னா என்னன்னா அர்த்தம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்து சில வாழ்த்துக்களை பார்க்கணும்னு விரும்புறோம். இந்த வாழ்த்தை சேர்ந்து பார்த்தா நல்லா இருக்கும். Hi Archana ma'am, this is Delia. I'm so proud of you.
Completing 23 years of Archanaangrat, it's not an easy joke. And you've completed that and you've done it so well with so much of grace and grit and perseverance. And ப்ளீஸ் என்னோட வாய்ஸ் மட்டும் மன்னிச்சு விட்டுடுங்க, ரொம்ப பேடாக இருக்குது. பட் 23 வருடங்கள் ஒரு தொழிலில் வந்துட்டு அதை தொடர்ந்து செய்கிறது ஒரு தனி விஷயம், அதில் மேலோங்கி இருக்கிறது ஒரு விஷயம், சஸ்டெயின் பண்ணுறது இன்னொரு விஷயம். அண்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது, தன்னோட ஐடியாலஜிஸ், தன்னோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் மாற்றிக்கிறது, அண்ட் டு இவால்வ் வித் த டைம். These are the things that you've done with so much of ease. And அது ரொம்ப கஷ்டமான விஷயம், but it looks like it's very easy when because you do it with so much of ease. I want to tell you, you're someone I really look up to in this field. And you know, I've always had a great respect for you. நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியும் சரி, உங்களோட வேலையும் சரி, எவ்வளோ வேலை சரி. சம்டைம்ஸ் ஐ திங்க் எப்படி 24 hours போதுமா இந்த அம்மாவுக்கு, இவங்க எப்போ தூங்குவாங்க, எப்போ இவங்க வந்துட்டு she takes time for herself. So my request will only be take some time for yourself as well. What else can I say? You're perfect, so there's nothing that I can say. It's just that I'm amazed about seeing you, and I want to wish you all the very best. 23 மாதிரி 43 53லையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு விஷஸ் அனுப்புவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ப்ரே தட் ஃபார் காட். அண்ட் கடவுள்கிட்ட நான் அதை கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லவ் யூ. டேக் கேர். Love you too. The most beautiful soul on the planet. நான் டிடியை தான் சொல்வேன் எப்பவுமே. எத்தனை அப்ஸ், எத்தனை டவுன்ஸ், அண்ட் வித் கிரேஸ். எப்பவுமே எனக்கும் டிடிக்கும், அதாவது 2 பெண்கள் ஒரு ஷோ கோஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த லெஜெண்டோடைய ஆடியோ லான்ச் நாங்கள் 2 பேரும் கோஹோஸ்ட் பண்ண கிக்காஷ் ஷோ. அதாவது 2 பெண்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஷோ பண்ண முடியுமா, பிரச்சனை இல்லாமல் பண்ண முடியுமா, பேமெண்ட் இஷ்யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, நீ நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன் நான் யோசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னா அந்த ஷோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதி அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போட்டிருந்த அவுட்ஃபிட்லேருந்து என்னோட ஜுவல்லரி, என்னுடைய ஹேர், என்னோட ஸ்டைலிங் எல்லாமே டிடி தான் பார்த்தாங்க அன்றைக்கி. டிடி சொன்னாங்க, அச்சோ திஸ் இஸ் மை ஜாப் ஃபார் யூ, நான் இது உங்களுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு. 2 பெண்கள் மீடியாவில் ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அது உண்மையே கிடையாது. டிடியாக இருக்கட்டும், பிரியங்காவாக இருக்கட்டும், த அமௌண்ட் ஆஃப் லவ் தட் வி ஹேவ் ஃபார் ஈச் அதர். ஒரு குடும்பமாக அவளுக்கு ஏதாவதுனா நான் உடனே அவளுக்கு கால் பண்ணுவேன், டிடிக்கு ஏதாவதுனா ஐ எம் ஆல்வேஸ் தேர். வி நோ வி ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். டெய்லி ஃபோன் பண்ணணும்னு அவசியம் இல்லை குமரன், ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு ஒன்று நம்பவில்லை. எனக்காக டிடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், எனக்காக பிரியங்கா இருக்கான்னு எனக்கு தெரியும். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒருத்தரும் இருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. இந்த இடத்துல எஸ்எஸ் மியூசிக் சார்பாக்கா டிடி அக்காவுக்கு ஒரு பெரிய கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். இதை அனுப்பும்போது டிடி அக்கா நைட்டு 3 மணி. ஏன் 3 மணினா அப்போ தான் எங்களுடைய செய்தி அவங்களுக்கு போய் சேருது. ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுடைய த்ரோட் இல்லை, இதே வாய்ஸ் வெளியே போச்சுன்னா அது டெலிகாஸ்ட் ஆகுமே, நம்ம இமேஜ், அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் அர்ச்சனாக்காக நான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க கொடுத்ததுக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. உங்களுக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்லிட்டே இருக்கிறேன். அடுத்த காணொலி. அர்ச்சனாக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாக்கா? அதாவது நான் வந்து அர்ச்சனாக்கா கூட வந்து நிறைய நாட்கள் வந்து பேசியிருக்கேன். அதாவது முதல் முறையாக எனக்கு வந்து அக்கா கூட ஹோஸ்ட் பண்ணுற சான்ஸ்லாம் கூட கிடச்சிது. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நான் வந்து அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள்ட்ட நான் பேசினதெல்லாம் ஃபஸ்ட்டு அவ்வளோவா கிடையாது. நான் வந்து முதல்ல அக்கா கிட்ட வந்து பேசும்போதே வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து அவங்க வந்து ஏதோ வந்து ரொம்ப வருஷம் பழகின மாதிரி வந்து என்கிட்ட பேசினாங்க. ஸோ ஃபஸ்ட்டிலே நான் வந்து அவுட், அவள் தான் ஓகே, இந்த 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 நம்ம வந்து ஏதோ வந்து அவங்க பேசுவாங்களா என்னென்னு கிடையாது தெரியுமா, அந்த வந்து ஒரு ஃபீல் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா கிட்ட வந்து நல்லா க்ளோஸ் ஆகி ஜாலியாக பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பேச ஆரம்பித்து அவங்க கூட நான் வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன். அப்படி ஹோஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன நினச்சா, சரி ஓகே அவங்க பெரிய ஆங்கரு, நம்மளாம் ஒன்றும் இல்லை, ஸோ நம்ம எப்படி அவங்க வந்து எப்படி நம்ம கேட்குறது அவங்க கூட பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்லி அவங்கள, ஏய் நீ பண்ணு, நான் வந்து சின்ன சின்ன விஷயம் மட்டும் தான் நான் இதில் சொல்லுவேன், நீ தான் ஃபுல்லாக பண்ண சொல்லிட்டு ஃபுல் ஷோவையும் என்னை பண்ண வச்சு அவங்க வந்து ஜாலியாக என்னை அப்படி கைட் பண்ணாங்க. ஸோ அர்ச்சனாக்காக வந்து நான் வந்து அவங்க 23 வருஷமா கிடையவே கிடையாது, இன்னும் 33 வருஷம் 43 வருஷம் 53 வருஷம், அது வருஷங்கள் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்காவோட ஆங்கரிங் வாழ்க்கையும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதாவது அந்த காலம் அது 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 அர்ச்சனாக்கா காலம், இந்த காலம் இது 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 இதுவும் நம் அர்ச்சனாக்கா காலம், எந்த காலமாக இருந்தாலும் சரி அது நம்ம அர்ச்சனாக்கா காலமாக தான் இருக்கும் என்பதை கூறி, அக்கா லவ் யூக்கா, தேங்க்யூ ஸோ மச்க்கா, லவ் யூக்கா, தேங்க்யூக்கா, பாய்க்கா, மிஸ் யூக்கா, தம்பி உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான்க்கா, நேரில் பழகுற எல்லாருமே உங்கள் அன்புக்கு அடிமையாகவே இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் இந்த ஹேட்டர்ஸ் எங்கே நடந்து வராங்க? அது
நல்ல கேள்விடா. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. எங்கேருந்து வரீங்க? ஃபர்ஸ்ட் பாலாக்கு ஒரு பெரிய நன்றி. பாலா வந்து நான் மகனாக பார்த்துருக்கேன். 2 பாலாவையும் பார்த்தேன். ஒரு பாலா நம்பினா இன்னொரு பாலா நம்பல, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் இந்த பாலா மேலே எனக்கு அதீத நம்பிக்கை, அதிக அன்பு உள்ளது. காரணம் என்னென்னா இஸ் இம்பாசிபிள் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷன். நீங்கள் நைட்டு 3 மணிக்கு அவர் கதவு தட்டி திறந்தீங்கன்னா பேப்பராக எழுதிக்கிட்டே இருப்பான். கிழிச்சு போடுவாது, நல்லா இருக்கா, அடுத்தது. அவ்வளவு டேலண்டடான ஒரு பையன். எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்கா. இன்னைக்கு ஆங்கராக கால் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ பாலாக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். ஒரு சூப்பரான ஆங்கரா வர பாலா, நீ அடுத்த வருஷம் வந்து தி பெஸ்ட் ஆங்கர் அவார்ட் நீங்கள் வாங்குறீங்க. நான் அதுக்காக வீட்டிலேருந்து உட்காந்து அப்படியே விசில் அடிக்கிறேன் உங்களுக்காக. லவ் யூ தங்கம். நிச்சயமா நானுமே பாலாண்ணனை பார்த்து நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் 10வது வந்து 492 மார்க் அப்படின்னப்பெல்லாம் அப்புறம் இங்கே வந்தேன் கேட்கணும்னு தோணுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு காமெடி, அப்புறம் பஞ்ச் இவர் மாதிரி யாருமே கொடுக்க முடியாதுறாங்கிற மாதிரி, அடுத்தடுத்து அடுக்குமொழி, உடனே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இன்ஸ்டாகிராமில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆங்கரிங். உங்களுக்கு என்ன வராது முதல்ல அதை சொல்லுங்க, நாங்கள் அதை போய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசாத்தியமான திறமைசாலி. அதே அளவுக்கு இந்த பக்கம் திரைக்கு முன்னாடி திரைக்கு பின்னாடி யாருன்னே தெரியாதவங்களுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் ஒரு பெரும்பகுதியை கொண்டு போய் கொடுத்து உதவி செய்கிற ஒரு பெரிய மனம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்டலாம் இருந்து கற்றுக்கணும், உங்க எல்லாருமே கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயமாவே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குக்கா. ஹாய் அக்கா, 23 years of அச்சுமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த 23 years ஜேர்னில வந்து நானும் ஒரு குட்டி பாட்டா அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அழகா எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா வந்து அர்ச்சனா ஸ்டார்ட் பண்ணாங்களோ, 23 வருஷம் அதே எனர்ஜியோட அதே அழகோட நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்குக்கா. இந்த நேரத்தில் அங்கே இருந்திருக்கணும். நான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னால் அங்கே இருக்க முடியல. ஹாப்பி ஃபார் யூ. அதுவும் நான் சொல்லணும்னு தேவையில்லை, ஆல்வேஸ் ஹாப்பி ஃபார் யூ. ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த 23 years செலிப்ரேட் பண்றதுக்கு வேற ஏதாவது வீட்டில் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தவுடன் உடனடியாக எனக்கு கால் பண்ணவும். ஓகே, லவ் யூ சோ மச் கா. எனக்கு ரியோ நல்லா தெரியும். ரியோ இஸ் சோ பிஸி. ரியோ ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. அது நடக்கும் கூடி சீக்கிரம். அந்த சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக அவர் உட்காருவார். அந்த சிம்ஹாசனம் நான் உட்காரும்பொழுது அந்த இடத்துல ராஜா மாதாவா நான் நிற்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதீத ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்சன் ரியோ. எனக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த வீடியோலாம் ரியோ கொடுக்கும்போது யோசிச்சிருப்பா, ஐயோ இதை நான் அக்காவுக்கு நேராக ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் என்னடா வீடியோன்னு. நாங்கள் ரெகுலராக பேசுறதுன்னு அவசியம் கிடையாது, ஆனால் உட்காந்தோன்னா 3 நாள் ஆகும் நாங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான கேங் நாங்கள் தான் சொல்லுவேன். பட் தேங்க்யூ ரியோ ஃபார் திஸ் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் தங்கம். நிச்சயமாக, ஏன்னா எல்லாரும் ஜெயிக்கலாம் வாங்கடான்னு எங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொடுக்குற ரியோ அண்ணனுக்கு எஸ்எஸ்பி சார் ஒரு பெரிய நன்றி. அடுத்த காணொலி. அக்கா ஹாய்க்கா 23 years சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்ன எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த எனர்ஜி ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருக்கு. அண்ட் ஒரு பிரதராக நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க. பர்சனல் நோட் எனக்குலாம் ஹெல்ப்னு உங்ககிட்ட கேட்கவே வேணாம். அக்கா என்னடா அதுவாடான்னு சொல்லிட்டு நீங்களே எல்லாமே எங்களுக்காக பண்ணுவீங்க. சுற்றி இருக்கவங்களை அப்படி பத்திரமா பார்த்துப்பீங்க. ஸோ லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூக்கா. இன்னும் பல வருஷம் நீங்கள் கலக்கணும், அதை நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும்க்கா. தேங்க்யூ விஜிமா. விஜய் நானும் கோ ஆங்கர்ஸாக இருந்திருக்கோம், கோ ஆர்ஜேஸாக இருந்திருக்கோம். ஆஹா எஃப்எம்னு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு எஃப்எம்ல ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். அப்போல்லாம் விஜய் வந்து இன்ஜினியர்க்கா என்ன பண்ணுறதுனே தெரியல என் லைஃப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னதுலேருந்து இன்னைக்கு விஜய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஷோ இஸ் த மோஸ்ட் வாண்டட். இன்னைக்கு விஜயோட டேட்ஸ் இல்லாமல் ஒரு ஆடியோ லான்ச் நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு உயரத்துக்கு தம்பி வந்திருக்காரு அப்படின்னா ரொம்ப பெருமையாக அக்காவை நான் சொல்கிறேன், என் தம்பிடா அது என் தம்பி அப்படின்னு. ஸோ விஜய் அது ஒரு இன்டர்நேஷனல் வீடியோன்னு எனக்கு தெரியும். வெளிநாட்டில் ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து எங்கேயோ நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த வீடியோவை. தேங்க்ஸ் வெரி மச் பாரி, கீப் தட் ஸ்வாக் ஆன். நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது நானுமே அதை உணர்றேன். ஏன்னா அந்த உயரம், அந்த பணிவு, அந்த அன்பு, திடீர்னு ஒரு பையனை தம்பி வாப்பான்னு சொல்கிறேன். அதில் வந்து நான் அப்படியே ஒரு குட்டி ஆண் அர்ச்சனாக்காவா நான் அண்ணனை பார்க்குறேன். அண்ணனுக்கும் ஒரு நன்றி. நிறைவான காணொலி, நிறைவான விஷ். அர்ச்சனா 23 years of அர்ச்சனா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். 23 வருஷமா வந்து அழகா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். ரேடியோ, டிவி ஷோஸ், மூவிஸ், வாட் நாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 25, 30, 40, 15 சொல்லிட்டு இன்னும் பெருசாக செலிப்ரேட் பண்ண ஆசையாக இருக்குது. ஸோ கீப் இட் கமிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் சாரி என்னால் இன்னைக்கு வர முடியல அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ரேடியோ, டிவி ஷோஸ், யூடியூப் சேனல், மூவிஸ்
எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. பட் ஓரமணி பார்த்துக்கிறியா அப்படின்றது தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். நான் நேரில் கேட்டிருக்கேன், பட் அதுக்கு நீ ஒழுங்காக பதில் கொடுக்கல. ஸோ இப்போ இது வந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா வந்து ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அது ரொம்ப முக்கியம். அண்ட் மற்றபடி நீ வேலை பாருன்னு எதுவுமே சொல்லலை, பட் உனக்கு ஒரு டைம் எடுத்துக்கோ. டேக் ரெஸ்ட். டெய்லியும் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. I'll see you soon and I love you so much and அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே பெரிய ஹாய் அண்ட் டேக் கேர். See you soon. Bye bye. இது உண்மையான சோமே கிடையாது. இது என் சோல்மேட் ஆக்சுவலி. நான் சொன்னல அந்த கொஞ்சம் மன உடஞ்ச மாதிரி இருந்தேன்னா அவனுக்கு எப்படி தெரியும்னே தெரியாது. அவன் கரெக்டாக வந்துடுவான். இன்னைக்கு சிம்பாவோட பர்த்டேனா வந்துடுவா, சாரோட பர்த்டேனா. அவனுக்கு எப்படி தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ எனக்கு டவுட்டே வந்து அந்த வீடியோ எங்கள் வீட்டில் எடுத்ததா இல்லை அவன் வீட்டில் எடுத்ததான்னு. ஏன்னா ஹீ இஸ் ஸோ ஆஃபன் தேர் வித் அஸ். ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர். சொல்லுவாங்கல்ல ஒரு பாண்ட் நம்ம ஃபோன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு பாண்ட். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவான். இன்றைக்கி வருவான், நாளைக்கு தான் போவான். பட் ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. இப்போ அந்த கேள்வி வந்து அவன் என்ன 2 லட்சம் தடவை கேட்டிருக்கான், நீ ஒன்றா எப்போ பார்த்துப்ப அப்படின்ட்டு. அந்த கேள்விக்கு இன்னும் என்கிட்ட பதில் இல்லை. ஸோ சோம் ஃபார் யூ ஐ ஸ்டார்டட் கிக் பாக்ஸிங் அண்ட் ஐ ப்ராமிஸ் டு பி ஃபிட்டர் அண்ட் ஹெல்தியர் சூன். அது அக்காவை பார்த்துக்க நாங்கள் இருக்கோமே, அப்புறம் என்ன. ஒரு செலிபிரிட்டியை பார்க்கறது எனக்கு ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஆனந்தமாக. தேங்க்யூம்மா.